செய்யணுமோ யோசித்து பார்த்து கடவுள் பார்க்கிறார் என்பதை அறிந்து நான் செய்கிற காரியத்துக்கு கடவுளுக்கு பதில் சொல்ல வேணும்னு தெரிஞ்சு கடவுள் பயபக்தியோடு உத்தமத்தோடு உண்மையோடு கடவுள் பார்க்கிறாருன்னு சொல்லி மனப்பூர்வமாய் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். அப்படியே நீங்களும், அதான் முக்கியம். எஜமானு எப்படி வேலை செய்யணுமா, வேலைக்காரன் எப்படி எஜமானுக்கு வேலை செய்யணும் அதே மாதிரி எஜமான் வேலைக்காரனுக்காக வேலை செய்யணுன்றார். வேலைக்காரனுடைய நலனை அப்படி பார்க்க வேணும் என்று சொல்கிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிறது, வேலையை வாங்குகிறவர்கள் அல்லது எஜமான்கள் கடும் சொல் இருக்காது அவங்கள்ட்ட, கடினமானவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த த்ரெட்னிங் எல்லாம் இருக்காது. தான் கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள்னு இருக்குது இல்லையா, அந்த வசனத்தில் 9ஆம் வசனத்தில் கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடுமையானவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்டிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவன் தப்பு செஞ்சானா அல்லது செய்யாமல் விட்டான்னா அவனை ஒன்றும் கணக்கே கேட்கக்கூடாது, அவனை ஒன்றும் பண்ணவே கூடாதுன்னு அப்படி சொல்லலை வேதம். எந்த விதத்துலையும் தண்டிக்கவே கூடாது, அவனுக்கு அபராதம் விதிக்கவோ பண்ணவோ கூடாதுன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்குது, மிரட்டாதன்றது. மிரட்டாத, உருட்டாத, நசுக்காத, பிழியாத, அப்படி தான் சொல்லியிருக்க ஒழிய ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ அது மிரட்டல் இருக்காது. இன்னொன்று, அவர்களை பற்றிய அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவது அங்கே இருக்கும். இன்னொன்று, கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்காது. கர்த்தர் பாருங்கள் என்ன அழகாக சொல்லியிருக்குது 9ஆம் வசனத்தில், அடிமைக்கும் எஜமானுக்கும் 2 பேருக்கும் எஜமான் அங்கே இருக்கிறாரு. எஜமானியும் ஒரு அடிமை மாதிரி தான் சொல்லியிருக்குதுங்க. 2 பேரும் கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். எஜமான் வந்து என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் பாஸ், நான் தான் ஓனர், அப்படி இருக்க முடியாது. எஜமானுக்கு ஒரு எஜமான் அங்கே இருக்கிறார். 2 பேரும் லெவல் ஆக்கிறார். கடவுளுடைய பார்வையில் கிளாஸ் டிஸ்டிங்ஷனே கிடையாது. அப்போ அந்த எஜமான் உனக்கு எப்படி செய்யணும்னு நீ விரும்புகிறியோ அதுபோல் எஜமானாக இருக்கிற நீ உனக்கு இருக்கிறவனுக்கு செய்கின்றார். Do unto others as you would want them to do unto you. கோல்டன் பிரின்சிபல்னு சொல்கிறாங்களா, அதுதான். நம்ம எஜமான் நமக்கு எப்படி செய்யணும்னு விரும்புகிறோமோ அதுபோல் உனக்கு இருக்கிறவர்களுக்கு நீ செய் அப்படின்றார். கர்த்தரிடத்தில் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்லாம் கிடையாது. இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் கிடையாது. அதையும் இதையும் வச்சு ஜாதியையும் இனத்தையும் மொழியையும் எல்லாத்தையும் வச்சு நசுக்கிறது, இன்னொருத்தனை இழிவுபடுத்துகிறது, கீழ்த்தரமாக நடத்துகிறது, அவனை மட்டம் தட்டுகிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிறிஸ்தவ பிரின்சிபல் படியே நடக்கலைன்னு அர்த்தம். அங்கே கிறிஸ்துவின் மகிமை வழங்காது, கிறிஸ்துவனுடைய புகழ் அங்கே உண்டாகாது. அங்கே எல்லா உலகத்தார போல தான் அவன் இருக்கிறான். அவனுக்குள்ள அன்பு இல்லை, மனுஷனை கொடுத்த சரியான அபிப்பிராயம் அவனுக்குள்ள இல்லை. அன்பு ஊற்றப்படலைன்னு அர்த்தம். மெய்யான கிறிஸ்தவன் இல்லை அவன்.